விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அடுத்த பட தயாரிப்பாளரை இன்னொரு முடிவு பண்ணதா தெரியலையே. அவருக்கு என்னன்னா அவர் வெயிட் பண்ணி பார்க்குறாரு அரசியல் என்ன மாதிரி மாறப்போகுது. இளையராஜா கூலி படத்தை தொடர்ந்து மஞ்சள் பாயத்துக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காருன்னு நேற்று பரபரப்பான செய்தி. அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் குழு வந்து என்ன சொல்றாங்க, நாங்க பிரமிட் ஆடியோக்கு தான் ரைட்ஸ் இருக்கு, பிரமிட் ஆடியோ கிட்ட இருந்து ரைட்ஸ் வாங்கிட்டோம். வாங்கியிருக்காங்க, வாங்கி தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இவர் என்ன சொல்றாரு, சிம்புவோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருச்சா இல்லை இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கா? மைக்கேல் ராயப்பன் சார் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, சிம்புவை வந்து செட்டில் பண்ணிடலாம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, மைக்கேல் ராயப்பன் சார் டைரக்டர் ஏ வெங்கடேஷ் சரத்குமாரை வச்சு பல வெற்றி படங்கள் கொடுத்தவர். அவருடைய 25வது படத்தில் சரத் தான் இப்போ ஹீரோ. பட்டுக்கோட்டை பிரபாகர் தான் திரைக்கதை வசனம் எழுதிட்டுருக்காரு. திருநெல்வேலியிலேருந்து என் மகள் வந்திருந்தாங்க. மகள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணா, அவர் திருநெல்வேலி போயிருந்தா அவங்க மாமியார் வீட்டுக்குன்னு. கால் பண்ணால் சரத்குமார் சார் வந்திருக்காரு அப்படின்னு. அவர் எவ்வளோ நல்ல மனுஷன்றது நான் உதாரணம் சொல்கிறேன். ஆளாளுக்கு என்னவாது பொலிட்டிக்கலாக அவர் ஒரு கமெண்ட் இருக்கலாம் சார், அவர் வந்து எப்படி போய் சேரலாம் அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் சார் அந்த பண்பும் அன்பும் இருக்குல்ல, ரொம்ப சூப்பரான மனிதர் சார். அவர் உடனே என் மகள் சொன்னால், இங்கே அவர் அப்பா வந்திருக்காருப்பா, நாங்களாம் தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் இருக்கோன்னு. நான் உடனே இவருக்கு சரத்குமார் சாருக்கு ஃபோன் அடித்தேன். சார் தூத்துக்குடியில் தானே இருக்கீங்கன்னு. ஆமாம் அப்படின்னாரு. என் மகளும் வராங்கண்ணா. எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லார். இப்போ ஃப்ளைட் டிபார்ச்சர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நான் அவளை வந்து மீட் பண்ண சொல்கிறேன். அங்கே போன உடனே சார் ஏரோ சீட் உடனே சொல்கிறார், என் பக்கத்து சீட் யாரும் ஆகவே பண்ணக்கூடாது, வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் டாக்டருக்கு வந்து டேக் ஆஃப் ஆன உடனே என் டாக்டர் வந்து உட்காந்துட்டான். 2 பேரும் கதை அடிச்சிருக்காங்க 1 மணி நேரம் சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி எல்லாம். அவ்வளோ அன்பாக பேசி அப்புறம் நான் கால் பண்ணி சொன்னேன், சார் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா நீங்கள் இவ்வளோ ஃப்ரீயாக பேசுகிறீங்க சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி, அரசியலை பற்றி. அவர் வந்து அவருக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை பேசுகிறாரு, இவன் வந்து ஒன்று பேசுகிறா அவள் வயசுக்கான அந்த அன்பு இருக்குல்ல. அது இப்போ வந்து அவர் பேசுறதுக்கு சொன்னா, எனக்கு 70 வயசு அது தெரியுதா அப்படின்னா, இங்கே நீங்கள் அங்கிள் நீங்கள் 70 இயர்ஸ் மாதிரியே தெரியல அப்படின்னு. சார் அவர் 70 இயர்னா நம்ப முடியுமா உங்களால்? முடியாது சார். அந்த உடம்புல கடுமையான உழைப்பு, அதில் சார் கடுமையான ஒரு டிசிப்ளினோட அவர் உடம்பை மெயின்டைன் பண்ணுறாரு. மலையாள பட உலகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல பல சாதனைகள் அவங்க பண்ணியிருந்தாலும் பஸ்ஸூரில் சாதனை பண்ணதுன்னா இந்த வருஷம் தான் நினைக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 5-6 படங்கள்லாம் சேர்ந்து ஒரு 1000 கோடி ரூபா வசூல் எட்டியிருக்கிறதா பல பத்திரிகைகளில் செய்தி பார்த்தேன் நான். ஆமாம் சார், இன்னைக்கு வரையும் வந்து இந்தியன் சினிமாலேயே இந்தி சினிமா தான் வந்து இந்த அளவு 2000-3000 கோடி பண்ணுவாங்க. முதல் முறையாக சார் மலையாளம் சினிமா சவுத் இந்தியன் சினிமாவில் நம்பர் 1 சினிமா இருக்குது. நம்புவீங்களா? பெரிய விஷயம். தெலுங்கு ஓவர்டேக் பண்ணி தமிழை ஓவர்டேக் பண்ணி 6 படங்கள் மொத்தமாக கலெக்ஷன் பண்ணி 1000 கோடி தாண்டி இருக்கு. 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் சார். சூப்பர். வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் சேட்டலைட் டிஜிட்டல். நம்ம சொல்கிறது பாக்ஸ் ஆஃபீஸில். அப்போது இதுவரையும் மலையாள சினிமா 500 கோடி 200 கோடி தாண்டல. இதுவரையும் அதோட ஹிஸ்ட்ரியிலேயே 600 கோடியை தாண்டவே இல்லை. முதல் முறையாக 1000 கோடி வசூல் 5 மாதங்கள் சார். 5 மாதங்களில் இப்போ டர்போன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, நம்ம பேசிட்டு இருக்கோம். டர்போன் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த வாரம். அந்த படத்துக்கும் பெரிய ஓப்பனிங். அப்போது ஒரு மார்க்கெட்டே பயங்கரமாக ஓப்பன் ஆயிருக்கு சார். மலையாள மார்க்கெட் வந்து அவ்வளோ பெருசாக ஓப்பன் ஆயிருக்கு. ஆடியன்ஸ் எல்லாம் திரையரங்கு வந்து படம் பார்க்கணுன்ற ஒரு மூடுக்கு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மூடு இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரல, ஆந்திராலையும் வரல, கர்நாடகாலும் வரல. இங்கெல்லாம் செலக்டிவாக படம் பார்க்கலாம் அப்படி தான் இருக்காங்களே தவிர ஒரு பெரிய கேலப்பிங்காக பார்த்து கலெக்ஷன் கொடுப்போன்ற மூடுக்கு இன்னும் வரல. விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அடுத்த பட தயாரிப்பாளரை இன்னொரு முடிவு பண்ணதா தெரியலையே. நீங்கள் தான் கேள்வி? இல்லை சார், இன்னும் பண்ணல சார். ஆளாளுக்கு சொல்கிறாங்க. இப்போ வந்து கேவிஎன் ஆமாம் சொன்னாங்க, கேவிஎன் சொல்கிறாங்க. பட் இன்னும் அவர் ஃபைனலைஸே பண்ணல சார். அவருக்கு என்னென்னா இந்த மாதம் ஒரு பிரேக் எடுக்கிறாரு. ஜூன் மாதம் வந்து இப்போ படம் முடியுது, இந்த மாதத்தோட முடியுது. ஜூன் ஃபுல்லாக அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸு ப்ளஸ் வந்து அவர் வெயிட் பண்ணி பார்க்குறாரு அரசியல் என்ன மாதிரி மாறப்போகுது. சார் ஜூனில் நம்ம நிறைய அரசியல் மாற்றங்களை பார்க்க போகிறோம். எலெக்ஷன் முடிவு அந்த ரிசல்ட் 4ஆம் தேதி பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணாவுன்னு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. இந்த மாற்றத்து பிறகு என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்தியா இருக்க போகுது, தமிழ்நாடு என்ன மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண போகுது, ஓகே இதில் நம்ம என்ன அடுத்த ஸ்டெப் வைக்கணும், அரசியல் ரீதியாக என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்கணுன்ற ஒரு காலகட்டம் தான் ஜூன். இதில் உட்காந்து நான் சினிமா நடிக்கிறதுக்காக போக முடியாது. அதனால் என்ன பண்ணியிருக்காரு, கிளியர் கட்டாக இந்த மாதம் எதுவும் வேண்டாம், வெயிட் பண்ணுவோம். இந்த மாதம் ஸ்டடி பண்ணிவிட்டு எல்லாரும் அவருடைய ஆலோசகர்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்டை ரெடி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ப்ராஜெக்ட் யார் ப்ரொடியூசர் மட்டும்தான். அப்புறம் ரெண்டாவது இப்போ ஆரம்பிக்க போகிறது இல்லை. இளையராஜா கூலி படத்தை தொடர்ந்து மஞ்சள் பாயத்துக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காருன்னு நேற்று பரபரப்பான செய்திகள். சரி, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் குழு வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பிரமிட் ஆடியோக்கு தான் ரைட்ஸ் இருக்குது, பிரமிட் ஆடியோ கிட்ட இருந்து ரைட்ஸ் வாங்கிட்டோம். வாங்கியிருக்காங்க, வாங்கி தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எப்படி சார் அவங்க ப்ராப்பராக பேசி, உங்களுக்கு தெரியல, நான் காலையில் பிரமிட் ஆடியோ சார் பேசினேன். பிரமிட் ஆடியோ சார் வந்து பிரமிட் ஆடியோ அங்கெல்லாம் எல்லாமே கனெக்ஷன் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும். அவங்க ஜஸ்விந்தர் சார் அவங்க தான் காப்பிரைட் வச்சுருக்காங்க இந்த படத்துக்கு.
ஓகேங்களா, குணா படத்துக்கு. அவங்க அந்த ரைட்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் யூடியூப்லலாம் இருக்குது அந்த பாட்டு. அதனால் அவங்கள அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்க ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, மாரல் ரைட் எனக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் நோட்டீஸ் கொடுத்துட்டாரு. ஓகேங்களா. இப்போ என்ன போயிட்டு இருக்கு தெரியுமா சார், எந்த மாதிரி ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இளையராஜா சார் ஒரு சைடில் எனக்கு தான் மாரல் ரைட் இருக்குன்னு ப்ரொடியூசர் கிட்ட எனக்கு காப்பிரைட்டுக்கு கொடுக்கணும்னு டிமாண்ட் பண்ணுறாரு. மியூசிக் கம்பெனி சொல்கிறாங்க எங்ககிட்ட தான் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு தீர்வு என்னன்னா கோர்ட்டு தான். கோர்ட்டு வெகுவரியில் யாருக்கு ரைட்ஸ் இருக்குன்னு தெளிவாக சொல்லிடணும் சார். இப்போ இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் படம் எடுக்கிற பல தயாரிப்பாளர்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது? இளையராஜா பாடல்கள் யூஸ் பண்ணால் பயம் வருது நம்மளுக்கு. ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். நாங்கள் வந்து ஒரு படத்துக்காக ஒரு யூஸ் பண்ணோம் இளையராஜா சாங்கை, அவங்ககிட்ட வாங்கி யூஸ் பண்ணோம். நோட்டீஸ் மியூசிக் கம்பெனிலேருந்து வருது, இது எங்கள் காப்பிரைட்டு, எங்கள் காப்பிரைட்டு நீங்கள் எங்கிட்ட வாங்காமல் எப்படி நீங்கள் இளையராஜாட்ட வாங்கலான்னு இருக்குது. இப்போ வாங்கினா இவர் நோட்டீஸ், இப்போ அங்கே வாங்கினா இவர் நோட்டீஸ் அனுப்புறாரு. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி. இப்போ நான் கேட்க வர்றது யார்கிட்ட ரைட்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன சொன்னோம், இவங்க நோட்டீஸ் நாங்கள் பேமெண்ட் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுப்புகிறோம். நோ 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 நாங்கள் ப்ரொடியூசர்லேருந்து வாங்கிட்டோம், அது எங்ககிட்ட ரைட்ஸ் இருக்குது, காப்பிரைட் இருக்குன்னு சொல்லிட்டு மியூசிக் கம்பெனி எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு இஸ் டிமாண்டிங் இவங்களோடவே அதிகமாக தொகை டிமாண்ட் பண்ணுறான். ஏன்னா படம் வந்து ஓடிடியில் வந்துடுச்சு, எங்களுக்கு பணம் கொடுன்னு சொல்கிறான். இப்போ நான் வந்து பயங்கர குழப்பம். ஆஃபீஸில் எல்லாம் சொல்கிறாங்க என்னங்க இது, நீங்கள் தானே சொன்னீங்க இளையராஜாட்ட வாங்கணும்னு, இப்படின்னு எங்கள் ஆஃபீஸில் என்ன சத்தம் போடுறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, இளையராஜா சார் வந்து மாரல் ரைட்டுன்னு சொல்லிட்டு அவர் தான் கொடுக்கணுன்றாரு. இப்போது இது எல்லாமே குழப்பம். இப்போ மஞ்சுமல் பாய்ஸை பொறுத்தவரையும் இந்த குழப்பம் வந்து இன்னும் அதிகமாக போகுது. ஏன்னா நோட்டீஸ் கொடுத்து இது வந்து அதுவும் இத்தனை மாதம் கழிச்சு கொடுக்குறாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியம். படம் ஓடிடியில் வர வெயிட் பண்ணி ஏன் கொடுக்கணும்? படம் வந்தப்பே கொடுத்துருக்கலாம். இங்கே 60 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்பவே வந்து வெளிவந்த போதே அந்த படத்துடைய பரபரப்பான வெற்றிக்கு இந்த பாடல் ஒரு முக்கியமான காரணம் எல்லாராலும் பேசப்பட்டது. அப்பயே நோட்டீஸ் கொடுத்திருந்தாலும் ஒரு டாக் வந்திருக்கும். இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டு ஓடிடியில் வந்த பிறகு நோட்டீஸ் கொடுக்குறதுன்றது எனக்கு புரியல. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அப்படியே உங்களுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஓகே நீங்கள் கவனிக்கல, அவ்வளோ கவனிக்காமல் இருந்தீங்களா மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு எனக்கு தெரியல. ஓகே, அவங்க இத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் வரை கேட்டுட்டு இருக்காங்க. இளையராஜா சார்கிட்ட அப்போத்தந்தே கேட்டுட்டு இருக்காங்க, சந்திச்சு பேசி நாங்கள் வாழ்த்து எடுக்கணும்னு. ஆனால் இவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே தெரியும், அதாவது இந்த பாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு தெரியும். அப்போ இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டு இப்போ மாரல் ரைட் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு காம்ப்ளிகேஷன் உருவாக்குது. அப்போ யார்கிட்ட ரைட்ஸ் வாங்குறது? மியூசிக் கம்பெனிக்கு சொல்கிறாங்க எனக்கு ஓனர்ஷிப் பண்ணுறாங்க, நீங்கள் உங்களுக்கு மாரல் ரைட்டுக்குன்னா இதை தெளிவாக கோர்ட் கிளியர் கட்டாக ஜூன் மாதத்தில் கோர்ட்டு திருப்பி அசம்பிள் ஆகும்போது இந்த கேஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிளியர் பண்ணிவிட்டு ஓகே எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக சொல்லிட்டா முடிஞ்சிடும். என்னன்னு சொல்லிட்டா கிளியர் கட்டாக இளையராஜா சாருக்கு தான் உரிமை இருக்குது அப்படி சொல்லிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி வந்து இல்லைன்னா ஆடியோ கம்பெனி தான் உரிமை, எதாக இருந்தாலும் டெரிவேட் ரைட்ஸ் அவங்ககிட்ட வாங்கிக்கிங்க அப்படி சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் சார். நாங்கள் உட்காந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அசோசியேஷனில். என்ன அக்ரிமெண்ட் ப்ரொடியூசர்ஸ் போட்டிருக்காங்க யார்கிட்ட? மியூசிக் கம்பெனிக்கிட்ட. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ என்கிட்ட வந்து 10 அக்ரிமெண்ட் வந்திருக்கு. பஞ்சநலன் சார் போட்ட அக்ரிமெண்ட்டு, சத்யா மூவிஸ் போட்ட அக்ரிமெண்ட், சத்யஜோதி மூவிஸ் அக்ரிமெண்ட்டு. நீங்கள் நான் படித்த வரையும் பார்த்தீங்கன்னா எங்குமே டெரிவேட் ரைட்ஸே கிடையாது, ஃபியூச்சர் ரைட்ஸே கிடையாது. கொடுத்த ரைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேசட்டு, சிடி, அது சம்மந்தப்பட்ட எல்லா ரைட்ஸும் எங்களுக்கு மொத்தமாக சொந்தம் தவிர எங்குமே இந்த டியூனை வேற எங்காவது யூஸ் பண்ணாலோ இந்த பாடலை திருப்பி வேற எங்காவது யூஸ் பண்ணாலோ எங்களுக்கு அது பேர் தான் டெரிவேட் ரைட் சொல்லுவாங்க. அதுக்கு ராயல்ட்டி எங்களுக்கு வரணும்னு அந்த காலகட்டத்தில் 70s 80s எந்த அக்ரிமெண்ட்டுமே இல்லை. அப்போ அந்த ரைட்ஸ் யாருக்கு சொந்தம்? ப்ரொடியூசர் தான் சொந்தம். ஏன்னா ப்ரொடியூசர் கொடுக்காத ரைட்டை எக்கோ ட்ரேடிங் கம்பெனியோ இல்லை நீங்கள் கொடுத்த எந்த மியூசிக் கம்பெனியும் கிளைமே பண்ண முடியாது. இல்லை அது அப்போ அந்த காலகட்டத்தில் எக்கோ எப்படி வாங்கினாங்கன்றது உங்களுக்கு இந்த அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், 100 ரூபாய் முன்பணம் கொடுப்பாங்க. அவ்வளோ 101 ரூபாய் சார், 101 ரூபா தான் முன்பணம். அது பிறகு அவங்க ஸ்லாப் பர்சன்டேஜ் கொடுக்கணும் சார் போட்டிருக்காங்க. 15, 20, 25% வியாபாரத்தை அந்த ஸ்லாப் படி அவங்க ராயல்ட்டி ஒரு படத்துக்கும் கொடுத்தது கிடையாது. இப்போ ராயல்ட்டி கொடுத்ததும் கிடையாது. அதில் பர்சன்டேஜ் 3 ஸ்லாப்ல போட்டிருக்காங்க. அதாவது 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் பண்ணால் 15%, 5லேருந்து 10 லட்சம் பண்ணால் 20%, 10லேருந்து 25 லட்சம் பண்ணால் 20%. அப்போது அது ராயல்ட்டி கொடுத்தாங்களா இல்லைன்றது அடுத்த கட்டம். நான் கேட்க வர்றது ஒன்று தான், எக்கோ ட்ரேடிங் கம்பெனி வாங்கினா எல்லா படமும் பெரிய பெரிய படம்லாம் ரெக்கார்டிங் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் 3ஆம் பிறை அதோட அக்ரிமெண்ட்லாம் என்கிட்ட இருக்குது. அந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் என்ன போட்டிருக்குன்னா ஒன்லி தே ஓன் த ரைட்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் கண்டென்ட். ஃப்யூச்சரில் என்ன ஃபிசிக்கல் கண்டென்ட் வந்தாலும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. நாளைக்கு ப்ளூரே தாண்டி இன்னும் வந்தாலும் அவங்கள தான் இருக்குது. அதாவது இன்றைக்கி இருக்கிறத மட்டும் போட்டிருக்காங்க. ஆனால் அதே தவிர பேலன்ஸாக ஃப்யூச்சரில் வரதெல்லாம் எங்களுக்கு தான் போட்டிருக்காங்க தவிர டெரிவேட்டிவ் ரைட்ஸ், அதாவது இந்த பாடலை வேறு படத்தில் யூஸ் பண்ணாலோ இந்த பாடலை ரீமிக்ஸ் பண்ணாலோ இந்த பாடலை ஏதோ ஒரு வகையில் ஒரு படத்தில் யூஸ் பண்ணால் அதுக்கான காப்பிரைட் எனக்கு தான். அவங்களுக்கு வராது. எப்படி வரும்? அதான் இல்லை சார், அப்படி எழுதலை, இப்போ எழுதுறாங்க. இப்போ இருக்கிற எல்லா அக்ரிமெண்ட்டும் அது போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு வியாபாரம் பண்ணீங்கன்னா மியூசிக் கம்பெனி கிளியராக போடுவாங்க. அதாவது இந்த பாடலை எந்த வகையில் நான் யூஸ் பண்ணாலும் அதுக்கான ராயல்ட்டி மியூசிக் கம்பெனி தான் வரணும்னு அவங்க எழுதி ப்ரொடியூசர் வாங்கிடுவாங்க. அப்போ அது மாதிரி
வாங்காத போது, ப்ரொடியூசர் கிட்ட இருந்து எழுதி வாங்காத போது ரைட்ஸ் யாருக்கு சொந்தம்? கொடுக்காத ரைட்ஸ் யாருக்கு சார் சொந்தம்? கொடுக்காத ரைட்ஸ் ப்ரொடியூசர் என்ன சொந்தம்? அது எப்படி நீங்கள் அசியூம் பண்ண முடியும்? எல்லா ரைட்ஸும் எக்கோ இவங்களுக்கு தான் சொந்தம், அதனால் இவங்களுக்கு சொந்தன்றது நியாயமே இல்லைல்ல. ஸோ இது வந்து சொன்னால் கோச்சிக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் உண்மை என்ன தெரியுமா சார், இதுதான் இந்த கிளாரிட்டி தான் கோர்ட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. கோர்ட் என்ன அனலைஸ் பண்ணனா, உண்மையிலே என்ன ரைட்ஸை வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இவங்க அசைன்ட் ரைட்ஸ் என்ன, அசைன் ரைட்ஸ் என்ன, அசைன் பண்ணாத ரைட்ஸ் யாருக்கு இருக்குது, இதெல்லாம் தெளிவுபடுத்திட்டு இது உண்மையிலே ஆடியோ கம்பெனிக்கா இல்லை காப்பிரைட் அதாவது மாரல் ரைட் இருக்கிற இளையராஜா சாருக்கா இல்லை ப்ரொடியூசருக்கா இப்படின்னு ஒரு தெளிவான ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இது எல்லா குழப்பத்துக்கும் முடிவு வரும். இப்போ இருக்கிற இந்த மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து வரப்போகிற எல்லா கூலி படத்தினுடைய எல்லா கன்ஃபியூஷனுக்கும் காரணம் இந்த கிளாரிட்டி இல்லாதது தான். இந்த கிளாரிட்டி காரணமே கோர்ட்டு கொடுத்த ஜட்மெண்ட் தான் சார். மாரல் ரைட் அவருக்கு சொந்தம்னு ஒரு கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்தது இந்த கன்ஃபியூஷன் ஆரம்பிச்சிச்சு. they didn't go by copyright-லாம், they went by moral அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சென்டென்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அதை தான் இப்போ வந்து கோர்ட் நோட்டீஸில் அவர் கொடுத்துருக்காரு. எனக்கு மாரல் ரைட் எனக்கு இருக்குது அந்த பாட்டில், அதனால் நீ வந்து இது யூஸ் பண்ணக்கூடாது. பிரமிட் ஆடியோ கொடுத்துருந்தாலும் ரைட்ஸ் எனக்கு தான் இருப்பாருங்க. அப்படியே எல்லாரும் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக என்னடா மாட்டிக்கிச்சு, திருப்பி இண்டஸ்ட்ரி திருப்பி விடாமல் போயிட்டே இருக்கு இந்த பிரச்சனைன்னு வந்துட்டு இருக்கு. சிம்புவோட பிரச்சனைகள்லாம் தேர்ந்துருச்சா இல்லை இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கா? சிம்புவோட பிரச்சனை வந்து நம்ம நிறைய பேசலாம் சார். அது வந்து ஒன்று வந்து மைக்கேல் ராயப்பன் பிரச்சனை, இன்னொன்று வந்து டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் சார் பிரச்சனை, அப்படி போயிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா நான் அவங்க ஃபேமிலி பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், நானும் திருப்பூர் சுப்ரமணியம் சாரும் நிறைய பேசியிருக்கோம். அதில் எப்படியாவது ஒரு சமாதானம் கொண்டு வரணும் ட்ரை பண்ணியிருக்கோம். அதனால் ஓரளவு நம்ம தகவல் இன்வால்வ் ஆனதை தொட்டு நம்மளுக்கு தெரியும் சார். மைக்கேல் ராயப்பன் சார் பொறுத்தவரையும் என்ன பண்ணியிருக்காங்க, சிம்புவே வந்து செட்டில் பண்ணிடலாம் அவங்க ஃபேமிலியில் சொல்லியிருக்காரு. அவங்களுடைய லாஸை நம்ம ஏதாவது காம்பன்சேட் பண்ணி, அவர் ரொம்ப பிரச்சனை இருக்கார்ல அதுக்கான சால்வ் பண்ணி கொடுங்கன்னு வரும்போது, அப்போ நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, மைக்கேல் ராயப்பன் சார் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் டேரெக்டாக எங்களுக்கு கொடுத்துருங்க, அவர் மூலமாக வந்தால் எங்களுக்கு சிக்கலாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்ன சொல்லிட்டாங்களா, இவங்க எல்லாம் பஞ்சாயத்து பண்ணும்போது எல்லாரும் உட்காந்து பேசும்போது, ஓகே யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் அதை சொல்லுங்கள், அதாவது ஃபார் தட் ஃபிலிம், நாட் அவருடைய பாஸ்ட்டுக்கெல்லாம் கிடையாது. இந்த படம் AAA படத்துக்கு என்னென்ன நீங்கள் வந்து வாங்கினீங்க, உங்களுக்கு எவ்வளோ காம்பன்சேட் பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்கள், அதை வச்சு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலான்னு ஒரு சொல்யூஷன் வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் திருமதி உஷா ரஞ்சித் என்ன சொன்னாங்க, நாங்கள் மைக்கேல் ராயப்பன் சார் பிரச்சனையை சுமூகமாக சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம், இனிமேல் அது பிரச்சனை வெளியில் வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ இந்த மேட்டரில் என்னென்னா, அவங்க எல்லா லிஸ்ட்டு கொடுத்து அதை மைக்கேல் ராயப்பன் சார் ஒத்துக்கணும், ஏன்னா அவர் சொல்லணும்ல இது கரெக்டாக இல்லை. இப்போ அதெல்லாம் சொன்ன பிறகு இவங்க எல்லாத்துக்கும் டிடி டேரெக்டாக எடுத்து கொடுத்துருட்டாங்க. யாருக்கு ஒருத்தருக்கும் செட்டில்மெண்ட் வந்து சிம்பு அவர்கள் தரப்புலேருந்து டிடி எடுத்து ஒரு லாஸ் ஆனவங்களுக்கும் நாங்கள் காம்பன்சேட் பண்ணிக்கிறோன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. அதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சிம்பு அவர்கள் அப்ரிஷியேட் பண்ணோம். அதாவது இந்த மேட்டரை நான் சால்வ் பண்ணிடுறேன், கொடுத்து விட்டுறேன், யாருக்குமே எதுவுமே பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ கொடுக்க போகிறாரு, எந்த பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஓரளவு நம்ம சால்வ் பண்ணிடலாம் சார். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹1 கோடி லாஸ் ஆயிருக்காரு வச்சுங்களா ஒரு படத்தில், ஒரு 50 லட்சம் வந்தாலும் அவரை பொறுத்து ரிலீஃப், ஏன்னா மொத்தமாக அவர் இழந்திருக்காரு. அவருக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் தான் எல்லாமே சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் பிஸ்னஸில் எல்லாமே சொல்லுவாங்க சார். 100% நீங்கள் காம்பன்சேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு மாரலாக ஒரு காம்பன்சேட் பண்ணாலே அதுவே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு திருப்தி கொடுக்கும். சரி நம்ம ஏதோ ரிஸ்க் எடுத்தோம், பட் பாவம் அந்த ப்ரொடியூசரும் லாஸ் ஆகிட்டாரு, நம்மளுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காருல, இல்லை அந்த ஆக்டர் கொடுத்துருக்காருல, அப்படி தான் பார்ப்பாங்க. 100% யாருமே வந்து லாஸ் ஆகிட்டீங்க மொத்த பணத்தை கொடுத்துட்றேன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் முதலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பாபா படத்தோட லாஸ்லேருந்து எல்லா லாஸுக்கும் வந்து மொத்த பணத்தையும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே 50 லட்சம் போயிடுச்சு, அவர் 20 லட்சம் கொடுக்குறேன்னு, அதுவே போரும் கொடுங்க அப்படின்னு வாங்கி போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பாபாவில் மட்டும் என்ன லாஸோ அது அப்படி ஃபுல்லாக இல்லை சார், ஒரு தொகையை தான் காம்பன்சேட் பண்ணாங்க, ஒரு பர்சன்டேஜ் காம்பன்சேட் பண்ணாங்க. அது எப்பவுமே இண்டஸ்ட்ரியில் ஒரு நார்ம் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் காம்பன்சேட் பண்ணுவாங்க. 100% காம்பன்சேஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணவே மாட்டாங்க. அதாவது ஏன்னா அவங்களும் ரிஸ்க் எடுக்கிறாங்களே, இப்போ ப்ரொடியூசர் ரிஸ்க் எடுக்கிறாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் ரிஸ்க் எடுக்கணும், அப்படி தான் சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாங்க நீ எவ்வளோ இதில் இழக்க விரும்புறீங்க, அப்போ ஒரு 30% போனால் பரவாயில்ல சார், அப்போ பேலன்ஸ் கொடுத்துட்றாரு. இல்லை 50% போனாலும் ப்ராப்ளம் இல்லை சார், பேலன்ஸ் கொடுங்கன்னா ஓகேன்னுவாங்க. இப்போ இது சார் மைக்கேல் ராயப்பனை பொறுத்தவரை என்ன பர்சன்டேஜ் வரும்ன்றது நமக்கு தெரியல. பட் ஆனால் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் லாஸ் ஆனவங்களுக்குலாம் யாரெல்லாம் மைக்கேல் ராயப்பன் சட்டை வாங்கினாங்களோ அவங்களை காம்பன்சேட் பண்ணுற ஒரு மூடில் இருக்காங்க. அது வந்துடும் நினைக்கிறேன் அடுத்த ஒரு 10 நாளில். இப்போ ஐஸ்வரி கணேஷ் சார் வருவோம். இப்போ அவங்களுடைய இது சார், ஐஸ்வரி கணேஷ் சார் கோர்ட்டு போனால் தான் பிரச்சனை. அவர் இங்கே நம்முடைய அசோசியேஷன்லேயே இதுவரையும் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ராயப்பன் சார் வந்து கோர்ட்டு போகல. பர்சனலாக வாய் வார்த்தையிலே இருக்குது, அசோசியேஷனில் இருக்குது, ப்ரொடியூசர் கவுன்சில் அதை எடுத்து பண்ணுறாங்கன்னு வரும்போது என்டையர் டிபெண்டன்சஸ் ஆன் கவுன்சில். அப்போ கவுன்சில் வந்து ஒரு அத்தாரிட்டி எடுத்து அதை வந்து பேச முடியுது. ஐஸ்வரி கணேஷ் சார் வந்து கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பேசிட்டே இருக்கும்போது கோர்ட்டுக்கு போயிட்டார். இப்போ கவுன்சிலுக்கும் அது ஒரு வீக்காக போகுது. எப்படின்னா என்னடா இது கோர்ட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கோர்ட்டு போன மேட்டர் நம்ம எப்படி பேசுறதுன்ற ஒரு சங்கடம் வருது. ஏன்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இப்போ அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, சார் என்ன சார் கோர்ட்டு போயிட்டீங்க அப்படின்னு வரும்போது, கோர்ட்டில் நீங்கள் என்ன வருது பார்க்கலாம் அப்படின்னு. கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் 1 கோடி தான் அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க,
ஓகேங்களா? அந்த 1 கோடியை டெபாசிட் பண்ண சொல்லி சிம்பு சொல்லிட்டாங்க. இப்போ அதை டெபாசிட் பண்ணியாச்சு. மீதி நீங்கள் கொடுத்தது இவர் என்ன சொல்கிறார், 4.5 கோடி கொடுத்தன்றதுக்கு ப்ரூஃப் இல்லை. மீதி 3.5 கோடிக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்றது கோர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ இந்த 1 கோடி என்ன ஆகுதுன்னா, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இப்போ கோர்ட் ஹியரிங்கில் ஒரு சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட்னா வந்துச்சுன்னா அந்த 1 கோடி மட்டும் நீங்கள் டெபாசிட் பண்ணிவிடுங்க, 2 மாதத்தில் ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது பிறகு ட்ரிபியூனல் போகுது, ஆர்பிட்ரேஷன் போகுது. ஆர்பிட்ரேஷனில் என்ன சொல்கிறாங்க, இது கிளைமே பண்ண முடியாது. ஏன்னா சிம்பை பொறுத்தவரையும் அவர் கொடுத்த அந்த 1 இயர் பீரியடில் நீங்கள் அடுத்த படத்தை ஆரம்பிக்கலை, அப்போது நீங்கள் இனிமேல் வந்து இது கிளைம் கூட பண்ண முடியாது அப்படின்னு வந்து நிற்கிது. இப்போ ஓவராலாக லீகலாக போகும்போது வர காம்ப்ளிகேஷன் இதுதான். இது நடுவில் ஐஸ்வரி கணேஷ் சார் வந்து அசோசியேஷனில் பேசி கவுன்சிலில் எப்படியாவது இதை சால்வ் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. கவுன்சிலும் சின்சியராக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாவது இதை வந்து பேச்சுவார்த்தை மூலமாக சால்வ் பண்ண நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு திருப்பதி பிரதர்ஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ப்ரொடியூசர் கவுன்சில் உடனே அதை எடுத்த உடனே சார் கமல் சார் என்ன சொல்கிறாரு, நான் கொடுக்கணும் தான் ரெடியாக இருந்தேன் சொல்கிறார். தவிர நீங்கள் வந்து இதே லீகலாக போனீங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் கோர்ட் நோட்டீஸ்னு போனாலே இது பிறகு பேசுறதுக்கு ஒரு மாரல் அத்தாரிட்டி எல்லாம் போயிடுது இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரையும் எல்லாருமே ஒரு விஷயம் வந்து சங்கங்களை நம்பணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் ஒரு சங்கம் அப்படின்னு இருக்கு வச்சிங்களேன், ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்குது, இல்லை ஃபெடரேஷன் இருக்குது, இல்லைனா வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட் அசோசியேஷன்னா நீங்கள் அதை நம்பணும், அவங்கள நம்பி அவங்க மூலமாக போகணும் எல்லாத்தையும். இல்லைன்னு சொன்னால் இவங்களை விட்டுடணும், டோட்டலாக வந்து நீங்கள் லீகலாக போயிடணும். லீகலாக போன பிறகு திருப்பி சங்கத்தை வந்து நிற்கக்கூடாது. இதுதான் என்னுடைய பாயிண்ட். நீங்கள் எதர் இது இல்லைனா அது, இரண்டும் வேணும்னு நினைக்க முடியாது. நான் சைட் பை சைட் லீகலாக பண்ணிட்டு இருப்பேன், சைட் பை சைட் சங்கமும் எனக்காக துணை இருங்கன்னு சொன்னால் இது எனக்கு பொறுத்தவரையும் இது வந்து கரெக்டான அப்ரோச்சாக எனக்கு தெரியல. சிம்பிளான அப்ரோச் என்னென்னா, நீங்கள் சங்கத்தை நம்பினீங்கன்னா சங்கம் கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஏன்னா இப்போ எப்படி வந்து ஒரு திருப்பதி பிரதர்ஸ் என்னதான் அவங்க வெளியில் பேசியிருந்தாங்க அப்படின்னு கமல் சார் அப்செட் ஆனாலும் சங்கம் விடலையே. சங்கம் போயிட்டு எல்லாரும் ஃபெடரேஷனாக போயிட்டு கமல் சாரை பார்த்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு கேட்கும்போது அவரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஏன்னா வந்தவங்கலாம் பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க, சங்கத்தில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, இவ்வளோ பேர் வந்து கேட்குறாங்கன்னு வரும்போது கமல் சார் என்ன சொல்கிறாரு, ஓகே நான் ஏதாவது யோசிக்கிறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு சொல்கிறாருல்ல. ஆனால் இப்போ இந்த கேஸில் ஐஸ்வரி கணேஷ் சார்ல அவங்களுக்கு எதுவுமே குழப்பமாக இருக்குது சங்கங்களுக்கு. ஏன்னா ஒரு லீகல் கேஸ் போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன போய் டிசிஷன் எடுக்கிறதுன்ற ஒரு சின்ன சிக்கல் வருது. ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.